இந்த மாத தொடக்கத்துல இருந்து வங்கதேசத்துல மாணவர் போராட்டம் தீவிரமா நடந்துட்டு இருக்கு. சுதந்திர போராட்டத்துல பங்கு கொண்டவங்களுடைய வாரிசுகளுக்கு அரசு வேலைகள்ல 30% இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு எதிரானதுதான் இந்த போராட்டம். இதுல அரசு கடும் அடக்குமுறையை கையாண்டதுடைய விளைவு 200க்கும் மேற்பட்டவங்க கொல்லப்பட்டிருக்கிறாங்க. நான் பேசிட்டு இருக்கக்கூடிய இந்த நிமிஷம் வரைக்கும் பல்லாயிரக்கணக்கானோர் காயம் அடைஞ்சிருக்காங்க. 4000த்துக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் சிறையில் அடைக்கப்பட்டிருக்காங்க. இந்த மாணவர் போராட்டத்துடைய பின்னணி, அது எப்படி உருவானுச்சு? வங்கதேசத்துல நிலவுற அரசியல் சூழல் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க இருக்கோம். சுதந்திர போராட்டக்காரர்களோட வாரிசுகளுக்கு அரசு வேலைகள்ல 30% இடஒதுக்கீடு வழங்குறதுக்கு ஆதரவா ஜூன் மாசம் வங்கதேச உயர்நீதிமன்றம் தீர்ப்பு வழங்குனுச்சு. அதுக்கப்புறம் பல்வேறு நகரங்கள்ல மாணவர் போராட்டம் ஆரம்பமாயிடுச்சு. இதனால அந்த நாடே பெரும் பரபரப்புக்கும் பதற்றத்துக்கும் உள்ளாகி இருக்கு. போராட்டம் தீவிரம் அடைஞ்சதால உச்சநீதிமன்றம் கடந்த ஜூலை 21 அன்னைக்கு என்ன சொன்னுச்சுன்னா, அரசு வேலைகள்ல அதிகபட்சம் 5% பணியிடங்களை மட்டும் சுதந்திர போர் வீரர்களுடைய சந்ததியினருக்கு ஒதுக்கலான்னு தீர்ப்பு கொடுத்தாங்க. இதுல சிக்கல் என்ன ஆச்சுன்னு சொன்னா, இந்த 5% அரசாங்கம் வேண்டிய அளவு உயர்த்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த நீதிமன்றம் அனுமதி அளிக்குது. அதனாலேயே மாணவர்கள் தங்களுடைய போராட்டத்தை முழுமையா கைவிடுறதா இல்ல. இப்போ மாணவர்களுடைய கோரிக்கைகள் என்னவா இருக்குன்னா, ஒரு குறிப்பிட்ட அளவு மாணவ போராட்டக்காரர்கள் கொல்லப்பட்டிருக்காங்க. அதுக்கு காரணமா இருந்த வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா பொறுப்பேற்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அதுக்காக அவங்க பொது மன்னிப்பு கோரணும்னு சொல்றாங்க. அரசாங்கத்தோட அமைச்சர்களும், பல்கலைக்கழக வேந்தர்களும் ராஜினாமா செய்யணும்னு சொல்றாங்க. சம்பந்தப்பட்ட காவல் துறையினரும் பணி நீக்கம் செய்யப்படணுங்கிறது அவங்களோட கோரிக்கையா இருக்கு. கைது செய்யப்பட்டிருக்கிற போராட்டக்காரர்கள் விடுதலை செய்யப்படணும். போராட்டத்துல பலர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. அவங்களோட குடும்பங்களுக்கு இழப்பீடு வழங்கணும். இதெல்லாம் தான் மாணவர்களுடைய முக்கியமான கோரிக்கைகளா இருக்கு. போராட்டத்தை கட்டுப்படுத்த வங்கதேச அரசாங்கம் பல வழிமுறைகளை கையாளுது. இணைய வசதியை முடக்குறது, ஊரடங்கு போடுறது, அதே மாதிரி பொது விடுமுறை தரதுன்னு சில முயற்சிகளை அது மேற்கொண்டாலும் அதுவெல்லாம் எடுபடவே இல்லை. இப்போ சர்ச்சையாகி இருக்கிற இடஒதுக்கீடு கொள்கை புதுசு கிடையாது. இதுக்கு ஒரு வரலாற்று பின்னணி, அரசியல் பின்னணி இருக்கு. உங்களுக்கு தெரியும், இந்தியா பாகிஸ்தான் பிரிவினை அப்போ கிழக்கு பாகிஸ்தான், மேற்கு பாகிஸ்தான் அப்படின்னு பாகிஸ்தானும் வங்கதேசமும் ஒரே நாடா இருந்தாங்க. 1971ஆம் வருஷம் பாகிஸ்தான் கிட்ட இருந்து பிரிஞ்சு வங்கதேசம் தனி நாடா அறிவிக்கப்பட்டுச்சு. அப்போ வங்கதேசத்துல பாகிஸ்தான் கிட்ட இருந்து சுதந்திரம் அடைகிறதுக்காக ஒரு தரப்பும், அந்த பிரிவினையை ஏற்காத ஒரு தரப்பும் இருந்தாங்க. கடைசியில நாடு பிரிஞ்சதுக்கு அப்புறம் தனி நாடு கோரிக்கைக்காக போராடினவங்களுக்கு சில சலுகைகள் வழங்கப்பட்டுச்சு. அதுல ஒண்ணுதான் இந்த அரசு வேலைகள்ல 30% இடஒதுக்கீடு வழங்குறது. இது 1972ல ஆரம்பிச்சு வச்சது ஷேக் முஜிபுர் ரஹ்மான். இவர்தான் வங்கதேச உருவாக்கத்துக்கு காரணமா இருந்த முக்கிய தலைவர். தற்போதைய பிரதமருடைய அப்பா இவர். இது ஒரு தற்காலிகமான ஏற்பாடா தான் இந்த இடஒதுக்கீடுங்கிறது அன்னைக்கு முன்வைக்கப்பட்டுச்சு. ஆனா அது அப்படியே தொடர்ந்துட்டு இருந்துச்சு. இது மாணவர்கள் மத்தியில கடும் அதிருப்தியை நீட்டிக்க வச்சுச்சு. 1997ல சுதந்திரத்துக்காக போராடினவங்களுக்கு மட்டும் இருந்த இந்த இடஒதுக்கீடு நடைமுறையை அவங்களோட பிள்ளைகள், பேர பிள்ளைகளுக்கும் நீட்டிச்சாங்க. இதனால பலரும் தங்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்படுறதா உணர்ந்தாங்க. சமூக ரீதியா பின்தங்கியவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடஒதுக்கீட்டை இப்படி கேலி கூத்தா ஆக்குறதா அவங்க அரசாங்கத்து மேல புகார் சொன்னாங்க. கடைசியில 2018ஆம் வருஷம் இந்த 30% இடஒதுக்கீட்டுக்கு எதிரா மாணவர்கள் தரப்புல இருந்து கடுமையான எதிர்ப்பு கிளம்பின பின்னணியில இது ஒழிக்கப்பட்டுச்சு. போன ஜூன் மாசம் வங்கதேச நீதிமன்றம் அதே விஷயத்த ஆதரிச்சு தீர்ப்பு வழங்குனுச்சு. முடிஞ்சு போன இடஒதுக்கீடு முறை மறுபடியும் அமலுக்கு வந்ததால இப்ப போராட்டம் வெடிச்சிருக்கு. இதுதான் பின்னணி. வங்கதேசத்துல நிலவர வேலையின்மை போராட்டத்துக்கு ஒரு காரணம். ஆமா, 1.8 கோடி இளம் பட்டதாரிகள் வேலை இல்லாம அங்க இருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, பிரதமர் ஹசீனாவுக்கும் அவருடைய கட்சியான அவாமி லீக்குக்கும் விசுவாசமா இருக்கிறவங்களுக்கு நேரடியா பயனளிக்கக்கூடிய வகையில தான் இந்த ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ்க்கான இடஒதுக்கீடுங்கிறது இருக்குன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அவாமி லீக் கட்சி சாதாரணர்கள் அரசு வேலைகளை பெறுறதுக்கு எதிரா இருக்கிறதா குற்றம் சாட்டப்படுது. அதனாலதான் மாணவர்கள் இன்னைக்கு கிளர்ந்தெழுந்திருக்காங்க. ஏற்கனவே அரசு வேலைகள்ல பல தரப்பினருக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது. உதாரணத்துக்கு பெண்களுக்கு 10%, சிறுபான்மையினருக்கு 5%, சில குறிப்பிட்ட மாவட்டங்களை அடையாளப்படுத்தி அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு 10%, மாற்றுத்திறனாளிகளுக்கு 1% அப்படின்னு ஏற்கனவே இடஒதுக்கீடு கொள்கை இருக்கு. இதுல தனியா சுதந்திர போராட்ட வீரர்களுடைய வழித்தோன்றலுக்கு 30%ன்னு சேர்த்தா அங்க உள்ள மாணவ இளைஞர்களுடைய நிலைமையில் என்ன ஆகும் அப்படிங்கிறத நீங்களே யோசிங்க.
சரியா சொல்லணும்னா 54% ரிசர்வேஷன்ங்கிறது இதுலயே போயிடும். மிச்சம் இருக்கிறது 44% பொதுமக்களுக்கு ஓப்பனா விடப்பட்டிருக்கு. இதுல இன்னொரு கொடுமை என்னன்னு சொன்னா, ஒருவேளை நாம குறிப்பிட்ட இந்த 54% இடஒதுக்கீடு ஃபில் ஆகலன்னா என்ன செய்வாங்கன்னா, அந்த பணியிடங்கள் அப்படியே காலியா விட்டுருவாங்க. இதெல்லாம் இன்னைக்கு மாணவர்கள கடும் அதிருப்திக்கு உள்ளாகுறதுக்கு காரணமா அமைஞ்சிருக்கு. தற்போதைய மாணவர் போராட்டம் இந்த இடஒதுக்கீடு கொள்கைக்கு எதிரா அமைதியான முறையில நடந்துட்டு இருந்துச்சு. இது வன்முறையா மாறுனது எப்படின்னு சொன்னா, மாணவர்கள் சரியா ஜூலை மாதத்தோட ஆரம்பத்துல உயர்நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிரா போராட்டத்த தொடங்குனாங்க. போராட்டத்த ஒருங்கிணைச்சது ஒரு அமைப்பு, ஸ்டூடண்ட்ஸ் அகெயின்ஸ்ட் டிஸ்கிரிமினேஷன் அப்படிங்கிற அமைப்பு தான் அது. அமைதியா நடந்த இந்த போராட்டத்த பொறுக்க முடியாம, அந்த அமைப்பு மேல ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய அவாமி லீக்கோட மாணவர் பிரிவு கடும் தாக்குதல்கள தொடுத்தாங்க. இவங்களும் காவல்துறையும் சேர்ந்து அந்த மாணவர்கள் மேல வன்முறைய பிரயோகிச்சாங்க. ஜூலை 16ஆம் தேதி டாக்கா யூனிவர்சிட்டி மாணவர்கள் மேல போலீசார் தாக்குதல் நடத்தினதுல குறைஞ்சது 100 பேர் வந்து காயமடைஞ்சாங்க. மறுநாள் நாடு முழுக்க பல்கலைக்கழகங்கள்ல போராட்டம் பரவுனுச்சு. இந்த பின்னணியில 6 பேர் கொல்லப்பட்டாங்க. துணை ராணுவ படைகள், பயங்கரவாத எதிர்ப்பு படைகள் எல்லாம் அரசாங்கம் இறக்குனாங்க. போலீசார் கண்ணீர் புகை குண்டுகள் வீசுறது, ரப்பர் தோட்டாக்கள பயன்படுத்துறதுன்னு அவங்களோட செயல்பாடுகள் இருந்துச்சு. இதுதான் வங்கதேசம் இன்னைக்கு பற்றி எரிய காரணம். இவ்வளவு உயிர்கள் பறிபோகவும், ஆயிரக்கணக்கானோர் காயமடையவும் அரசுடைய அந்த அடக்குமுறை காரணமா இருக்கு. பிரதமர் ஷேக் ஹசீனா போராட்டக்காரர்கள ரசாக்கர்கள்னு சாடினாங்க. ரசாக்கர்கள் அப்படின்னு என்னத்த சொல்றாங்க அப்படின்னா, நாடு பிரிவினைக்கு முன்னாடி பாகிஸ்தானை ஆதரிச்சு சண்டையிட்ட வங்காளதேசத்தை சேர்ந்தவங்கள தான் அவங்க ரசாக்கர்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுவாங்க. அந்த அடிப்படையில இவங்களுக்கு எதிராக போராடுறவங்களையும் அவங்க அந்த மாதிரி வந்து அடையாளப்படுத்தியிருக்காங்க. இப்படியான கருத்துகள் மாணவர்களை இன்னமும் கொதித்து எழ செஞ்சிருக்கு. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனா 2009ல ஆட்சிக்கு வந்தாங்க. சுமார் 15 ஆண்டுகள் அவங்க இன்னைக்கு வரைக்கும் பிரதமரா இருந்திருக்காங்க. ஏகப்பட்ட மனித உரிமைகள் சார்ந்த குற்றச்சாட்டுகள், போராட்டங்கள, எதிர்க்கட்சிகள ஒடுக்குறதா குற்றச்சாட்டுன்னு அவங்களோட ஆட்சி காலம் போயிட்டு இருக்கு. உண்மைய சொன்னா வங்கதேசத்த ஒரு கட்சி ஆட்சி முறை உள்ள ஒரு நாடு மாதிரி ஷேக் ஹசீனா ஆக்கியிருக்காங்க. வங்கதேச தேசியவாத கட்சி பிஎன்பின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஜமாத் இஸ்லாமி போன்ற தரப்பினரை மிக கடுமையா ஒடுக்கி தன்னோட ஆட்சியை தக்க வச்சிருக்காங்க. கடந்த சில ஆண்டுகளா இந்த மாணவர் போராட்டம் மாதிரியே பல்வேறு போராட்டங்கள் தொடர்ந்து நடக்கிறத நீங்க செய்திகள் வழியா அறிஞ்சிருக்கலாம். எதிர்க்கட்சிகள் தேர்தல் மூலமா ஆட்சிக்கு வரக்கூடிய சூழல் மட்டுப்படுத்தப்பட்டிருக்கு பங்களாதேஷ்ல. இந்த பின்னணியில தான் இப்படியான வெகுஜன போராட்டங்கள் நடக்கிறதா அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க. இப்ப நடக்கிற மாணவர் போராட்டங்களுக்கு, அதுல ஏற்பட்ட வன்முறைகளுக்கு ஷேக் ஹசீனா எதிர்க்கட்சிகளை காரணம் காட்டியிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டை எதிர்க்கட்சிகள் மறுத்திருக்கு. ஜமாத் இஸ்லாமியும், பிஎன்பியும். மாணவர் போராட்டம் ஹசீனா அரசாங்கத்து மேல அவநம்பிக்கையை ஏற்படுத்தி வருது. அவரோட சர்வாதிகார போக்கு உலக அளவுல பேசப்படுது. போராட்டத்தை அந்த அரசாங்கம் கையாள்ற விதம் பிரச்சனையை இன்னும் தீவிரப்படுத்தி வருது. அடுத்தடுத்து என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோவை உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களோட கருத்துக்களை, கேள்விகளை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வேற எந்தெந்த தலைப்புகள்ல நான் பேசணும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதையும் கூட நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி.